அம்மு வீட்ல இருக்காங்க. காவேரி வராங்க. வந்தவுடனே, "மிஸ் நீங்க வந்துட்டீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க வருவீங்கன்னு நான் நெனச்சிட்டே இருந்தேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு அம்மு, கண்டிப்பா நான் வந்துட்டேன். ஓகேவா? உனக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்ல மிஸ். நான் நல்லா இருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க. "இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு வரலல்ல, உங்கள மிஸ் பண்ண மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது." அப்படின்னு சொல்றாங்க. "எனக்கும் அப்படிதான் அம்மு இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்தது தெரியுமா? சரி நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு வா. சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல நாளைக்கு வந்துட்டு எல்லாரோட பேரண்ட்ஸும் வருவாங்க. நான் மட்டும் எப்படி வரது?" அப்படின்னு அம்மு சொல்றாங்க. "நீ வா நான் பார்த்துக்கிறேன். சரியா?" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. "சரி அம்மு நீ போ." அப்படின்னு சொல்றாங்க. அங்கேருந்து விஜய் வராரு. வந்த உடனே "வந்துட்டீங்களா?" அப்படின்னு கேட்குறாரு. நான் வந்துட்டேன். ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்முவ நான் மிஸ் பண்ற மாதிரி இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே விஜய் அப்படியே யோசிக்கிறாரு. "நான் ஒரு ஐடியா தரட்டுமா? இங்க பாருங்க, நீங்க அம்மு கூடவே இருக்கணும். எப்பவுமே இருக்க முடியும். அதுக்கு நான் ஒரு ஐடியா தரட்டுமான்னு?" சொல்றாரு. "சொல்லுங்க என்ன பண்ணணும்?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கினீங்கன்னா, நீங்க எப்பவுமே அம்மு கூட இருக்கலாம். அதனால நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "என்னங்க உங்ககிட்ட நான் எத்தன வாட்டி எடுத்து சொல்றது? நீங்க ஏன் ஒரே விஷயத்த கேட்டுட்டே இருக்கீங்க? எனக்கு அது புரியவே இல்ல. இங்க பாருங்க, உங்கள கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் எனக்கு சுத்தமா இல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க சரிங்களா? நான் வந்து இன்னொரு வாட்டி உங்கள திட்டுற மாதிரி நீங்க நடந்துக்காதீங்க." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஓகே மிஸ்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டுருக்காரு. "சரி நாளைக்கு நீங்க அம்முவ ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வாங்க." அப்படின்னு சொல்றாங்க. "நான் எப்படி கூட்டிட்டு வர முடியும்? அங்க மதர்ஸ் டே எல்லாரோட மதர் வருவாங்க. அப்போ அம்மு ரொம்ப வருத்தப்படுவா இல்ல?" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "இங்க பாருங்க, அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க. நான் பார்த்துக்கிறேன். நான் இருக்கேன்ல. நீங்க கண்டிப்பா அம்முவ நாளைக்கு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வாங்க." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஓகே." அப்படின்னு விஜய் சொல்றாரு. காவேரி வீட்டுக்கு போறாங்க. போன உடனே அப்படியே ஃபோனை பார்த்துட்டே இருக்காங்க. "ஏய் என்னடி?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல, நாளைக்கு நான் அம்முவ ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்கேன். எல்லாரோட அம்மாவும் வருவாங்க. ஆனா அம்முக்கு மட்டும் அம்மா இல்லைல்ல. அதனால நான் தான் கூட போய் நிற்க போறேன்." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஏய் உண்மையாவா? அப்போ அங்கே அம்மு எல்லாரும் வந்து மேடையில் இருப்பாங்கல்ல, நான் பார்க்கணும்டி. என்ன நீ கூட்டிகிட்டு போறியா?" அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. "ஐயோ அம்மா, அவங்கவுங்க ரிலேஷன் மட்டும்தான் வரணும். உன்னெல்லாம் கூப்பிடக்கூடாது." அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னடி இப்படி பேசுகிற? அம்முவோட பாட்டின்னு என்ன சொல்லி கூப்பிடுறி. நானும் வரேன்டி." "ஏய் ப்ளீஸ், நீயும் அம்முவும் மேடையில் என்ன பண்ணுறீங்கன்னு நான் பார்க்கணும்ல. எனக்கு ஆர்வமாக இருக்கு. என்னை கூட்டிகிட்டு போடி." அப்படின்னு சொல்கிறாங்க. "சரிம்மா, நாளைக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்." அப்படின்னு காவேரி சொல்லிட்டு போகிறாங்க. சாரதா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. உடனே கங்காக்கு, யமுனாக்கு 2 பேருக்குமே ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. "ஏய் உனக்கு ஒன்று தெரியுமா? காவேரி அம்முக்கு அம்மா மாதிரி போயிட்டு அங்கே நிற்க போகிறா. இப்போ தான் குழந்த மேலே அவளுக்கு பாசமே வந்திருக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது." அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. "ஆமாம்மா, எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஒரு அம்மா மாதிரி போய் அவள் நிற்க போகிறான்னா, அவளுக்குள்ள ஒரு எண்ணம் வந்திருக்கு. இது அப்படியே இருந்தால் போதும். எப்படியாவது விஜயும் காவேரியும் நம்ம சேர்த்து வச்சிடலாம்." அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் போகிறாங்க. ஸ்கூலுக்கு போனோடனே அப்படியே காவேரி பார்க்குறாங்க. எல்லா குழந்தைங்களும் அவங்கவுங்க பேரண்ட்ஸோட வராங்க. அதை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா இது அம்மு வர சொன்னோமே, இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. சீக்கிரமாக அம்மு வரணும், அம்முக்காக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வீட்டில் ரெடி பண்ணுறாரு. "அம்மு நீ சீக்கிரம் ரெடியாக, ஸ்கூல் போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு. "அப்பா இன்னைக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. நான் மட்டும் தனியாக எப்படிப்பா போகிறது?" அப்படின்னு கேட்குறாங்க. "எல்லாம் நல்லது தான், வா."